तत्सन्निरोधकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லாம் அல்ல குருவர்களும் திருவர்களும் கைகூட்டி இந்த குரு பூர்ணிமா என்கின்ற நிகழ்வில் இன்றைய தினம் இந்த அருமையான ஒரு வாய்ப்பு, இந்த சத்சங்கத்தை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும், இதற்கு உதவியாக இருந்து என்னை அழைத்து வந்த அருள்மிகு ராஜமாரியம்மன் தேவஸ்தானத்தினுடைய பொருளாளர் உயர் திரு ஐயா முரளி அவர்களுக்கும் எல்லோருக்கும் உங்களது ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய சிவானந்த மகாராஜினுடைய பாதார விந்தங்களை வணங்கி, எனக்கு தெரிந்த அளவில் இன்றைய ஹிந்துசம் என்கின்ற தலைப்பிலே தெரிந்ததை நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்வோம். சகனா பவது சகனவு புனக்கு சக வீரியங்கரவாவகை. இந்த ஹிந்து மதம் எவ்வளோ ரொம்ப பழமையானதுன்னா, சந்திரசேகர பெரியவான்னு சொல்லி, இந்த பெரியவான்னு சொல்லுவாங்க காஞ்சிபுரம், அவர் சொல்லியிருக்கார், இந்த பூமியில் மனிதர்கள் அறிவு மேலோங்கி இறை தேடலை நோக்கி செல்லும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களினுடைய முதல் பக்தி மயமும் அறிவு உணர்ந்த ஆன்மீக பயணம் தொடங்கியது இல்லையா? இந்த உலக பிரபஞ்சம் எல்லா இந்த பூமியில எல்லா இடத்துலையும் அப்ப என்ன தோன்றியதோ அதுதான் ஹிந்து மதம். அதனாலதான் ஹிந்து மதத்திற்கு ஸ்தாபகர் கிடையாது, மற்ற மதத்துக்கெல்லாம் ஸ்தாபகர் உண்டு. இந்த ஹிந்து மதத்துக்கு ஏன் ஸ்தாபகர் கிடையாதுன்னா, அறிவு மேலோங்கிய பிறகு நமக்கு முதலில் உருவாகியதே ஹிந்து மதம் தான். அப்போ அதனாலதான் நம்மளுடைய ஹிந்து மதத்துல இந்த பூஜையில முடிஞ்சோட கடைசியா சொல்லுவோம், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இல்ல என்னன்னா, சன்னோ அஸ்து த்விபதே சஞ்சதுஷ்பதே. 2 கால்கள் உடைய மனிதர்களாகட்டும் 4 கால்கள் உடைய மிருகங்களாக இருக்கட்டும், அவர்களுடைய அனைத்து எண்ணங்களும் சாந்தமாக நடக்கட்டும்னு அந்த மந்திரம், வேத மந்திரம் சொல்லுது. அப்படி எல்லோருமே மனிதர்கள் அனைவருமே ஆன்மீக பயணத்திற்குள் முதலில் நுழைந்தது ஹிந்து மதம் தான். அதனாலதான் நமக்கு பழமையானதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த ஹிந்து மதத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்க முடியுமா அப்படின்னு நாம படிக்கும் பொழுது நம்மளை ரொம்ப பயமுறுத்தும், இப்படியெல்லாம் நம்மளால வாழ முடியுமா. அப்படி விசித்திரமாக எல்லோருக்கும் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக ஞானத்தை பிரதிபலித்த எத்தனையோ பேர்கள மகாத்மா காந்தி ஒருத்தர். ஏன்னா அவர் சத்தியாகிரகத்தை அவருடைய நூல்ல தன்னை பற்றி எந்த இடத்திலும் கூடுதலாகவோ குறைவாகவோ சொல்லாமல் ரொம்ப சரியான முறையில் வாழ்ந்திருக்கார். அவருடைய வாழ்க்கையே நம்மளால வாழ முடியாதுங்கிற அளவுக்கு அவருடைய சத்திய சோதனை படிச்சா தெரியும். அவர் அந்த நிலையை அடைவதற்கு தென்னாப்பிரிக்காவில் தான் அவருக்கு அந்த நிலை கிடைக்கிறது. எல்லோரும் மண்ணா போறாங்க. போகும் பொழுது ரயில் பயணத்தில் போகும் பொழுது அங்க கருப்பினத்து மக்களை வெள்ளையின மக்களால் அவங்க தீண்டத்தகாதவர்களாக அவங்கள தள்ளி விடுறாங்க. அப்ப இந்த கொடுமை, இந்த அடிமைத்தனத்தை நாம் மீட்க வேண்டும்னு அவர் சுதந்திர தாகத்தோடு திருப்பி இந்தியாவுக்கு வர்றார். அதுபோல மலேசிய தேசத்தில் டாக்டராக மருத்துவராக பணிபுரிவதற்காக இந்த ஜொகூர் மாநிலத்தில் ஜொகூரில் மருத்துவராக பணிபுரிந்து நிறைய நபர்களுக்கு மருத்துவம் செய்து பிறகு இவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆன்மாவினுடைய நிலையை பற்றி அறிவதற்காக இந்த மண்ணில் தான் அவருக்கு அந்த ஞானம் எழ வேண்டும் என்கின்ற உணர்வு ஏற்படுகிறது. அவர் இங்கிருந்து இந்தியா இமயமலையில் அந்த ஞானத்தை அடைகிறார். அப்போ தென்னாப்பிரிக்காவில் இருக்கிறவங்க சொல்லுவாங்களாம், நீங்க ஒரு இந்தியனை இங்க அனுப்பிச்சிங்க, நாங்க மகாத்மாவா மாற்றி அனுப்பிச்சோம். அதுபோல இந்த ஜொகூர் பாருக்கு என்ன பெருமைன்னா, அவர் ஒரு டாக்டரா இங்க வந்தார்,
திரும்பி போகும்போது சிவானந்தமாக மாறி அங்கே போகிறார். அந்த பெருமை இந்த ஜொஹூர் மாநிலத்துக்கு உண்டு. அப்புறம் ஹிந்துயிசம் இன்றைய தினம் ஒரு மதம் எதை செய்ய வேண்டும் அப்படின்னா, மனிதர்களை மிருக நிலையிலிருந்து மாற்றி தெய்வ நிலைக்கு செலுத்துவதுதான் மதத்தினுடைய வேலை. பணம் கொடுப்பதோ, பொருள் கொடுப்பதோ, இல்லை வேலை வாய்ப்புகள் கொடுப்பதோ, மற்றவைகள் எல்லாம் ஒரு மதத்தினுடைய வேலை அல்ல. அது நான் எல்லாருக்கும் உண்டு. அதுபோல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் ரெண்டு தான் உண்டு. ரெண்டு மட்டும்தான் ஏற்படும். என்ன ஒண்ணுன்னா சுக பிராப்தி இச்சா. அப்படின்னா இன்பத்தை மட்டுமே அனுபவிக்கணுங்கிற எண்ணம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா துக்க நிவர்த்தி இச்சா, துன்பமே வரக்கூடாதுன்னு எண்ணம். ஆனா வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம், இன்பமா இது இருக்கும் சொல்லி நிறைய துன்பத்தை தேடி தேடி உள்ள போறோம். அது பொருளா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், செல்வமா இருக்கட்டும், எதா இருந்தாலும். பிறகு என்னன்னா அதிலெல்லாம் உண்மையான ஆனந்தம் இல்லைன்னு அதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா விட்டு ஆனந்த நிலையை அடைவதற்கு தான் இந்து மதம். மற்ற மதங்களில் இதை இவ்வளவு பெரிய ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்க அதை வைத்து மதிப்பிடுவார்கள். ஆனால் இந்தியாவில் இந்து மதத்தில் என்னன்னா யார் எதை துறந்தார்கள் அவர்களை உயர்வாக மதிக்கக்கூடிய வழக்கம் நம்ம மதத்தில் மட்டும்தான் உண்டு. ஏன்னா எல்லாத்திலையும் இந்த சுகம் எல்லாத்திலையும் இருந்தாலும் இந்த சுகம் எங்க இருக்குங்கிறத தேடினால் அது நமக்குள்ளதான் இருக்கு. இந்த சிவானந்தம் அப்படிங்கிற அந்த எழுத்துலேயே ஒரு அர்த்தம் இருக்கு சொல்றேன். எப்படின்னா ஆனந்தம் என்பதும் நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மற்ற எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அவைகளெல்லாம் கலந்து விட்டுட்டா நாமே ஆனந்த சுரூபமானவர்களாக இருக்கிறோம். இதை எவ்வாறு புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க நாயேனை ஆட்கொண்டு அப்படின்னு பாடுற திருவாச்சகத்தில் மாணிக்க வாசகம் என்னன்னா நாயின்னு தண்ணி பாடுற எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நாய் நன்றி உடையது அப்படின்னு நினைச்சிட்டு அதை பாடுறாங்க. ஆனா அதற்கு விளக்கம் என்ன கொடுக்குறாங்கன்னா, எலும்பை நாய் எடுத்து கடிக்குமா, எலும்பு தொண்டை நாய் எடுத்து கடிக்குமா. அப்போ அதற்கு அந்த எலும்பு போய் அந்த நாயினுடைய பற்களுக்கு மேல இருக்க ஈரல்ல குத்தி ரத்தம் வருமா. அந்த எலும்புலேருந்து தான் அந்த ரத்தம் வருதுன்னு சொல்லி அது உண்ணுமா. அப்ப எதுல இருந்து அந்த ரத்தம் வருது, தன்னோட ஈரல்ல இருந்து வருது. ஆனா அது எதுல இருந்து வருவதா நினைக்கிறது, எலும்புல இருந்து. அது போல மற்ற பொருள்களில் எல்லாம் இன்பம் இருப்பதாக சென்று தேடி தேடி அதுல இன்பம் இல்லை. இன்பம் எங்க இருக்கு, நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள இருக்கக்கூடிய சுதர்மமான ஆனந்தமான நிலையை பிரதிபலிக்கக்கூடிய விதமாகத்தான் அந்த பொருள்கள்லாம் இருக்கு. அப்ப நீங்க அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆனந்தமான நம்மளுடைய நிலையை உணர்ந்தால் இந்த சுகப்பிராப்தி இச்சாவும் வராது, துக்க நிவர்த்தி இச்சாவும் வராது. அப்ப என்ன நமக்கு வரும் அப்படின்னா, எப்பவுமே ஆனந்தமா இருக்கக்கூடிய நிலை வரும். அதைத்தான் சுவாமி சிவானந்தா நிறைய நான் மக்களுக்கு சேவை செய்கிறேன், எல்லாம் பண்றேன். ஆனால் எனக்கு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் செய்யும் போது எனக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கிறது. ஆனால் இந்த ஆனந்தம் தற்காலிகமாகவே இருக்கே. அப்ப இந்த ஆன்மாவிற்கு எது ஆனந்தம்னு அப்படின்னு தேட போக இல்ல ஆனந்தம் தான் நாம, இவைகள் எல்லாம் ஆனந்தம் இல்லை. நாம ஆனந்தத்தை அடைய வேண்டாம், நாம ஆனந்தமாகவே நான் இருக்கோம் அப்படின்னு உணர்றேன். அப்ப அந்த ஆனந்தத்தை எல்லா இடத்துக்கும் பரப்பணுங்கிறதற்காக உலகமெங்கும் செல்கிறார், அந்த ஆனந்தத்தை பரப்புகிறார். ஹிந்து மதத்தினுடைய மிகப்பெரிய தொன்மையும் இந்து மதத்தினுடைய வலிமையும் என்னன்னா, பௌத்த மதத்தை நிறுவியவர் புத்தர். புத்தருக்கு அப்புறம் இப்ப நீங்க கேட்டீங்கன்னா அதுல ஒரு பெரிய குருநாதர், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமான ஒரு குருநாதர் இல்லை. மற்ற எல்லா மதத்திலையும் பாருங்க, எல்லாரும் ஏற்றக்கூடிய ஒரு குருநாதர் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட 4000-5000 வருடத்திற்கு முன்னால் ரிக்வேதம் தோன்றியதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். அப்பையிலிருந்து இந்த இந்து மதம் வந்துட்டே இருக்கு. சிஷ்யர்கள் உருவாக்கல, குருநாதர்களை உருவாக்கிறார்கள். 2000-2500 வருஷத்துக்கு முன்னால் ஆதிசங்கரர்னு ஒருத்தர் வர, அவர் இந்து மதத்தை தூக்கி நிறுத்துறார். 70-80 விதமான விஷயங்களாக இருந்த ஹிந்துவிசத்தை எல்லாத்தையும் ஒன்னா அடக்கி 6 மதமா சிறுமதமாக்கி அவர் ஹிந்துக்களுக்கு வழிகாட்டி இந்த உலகத்தை காப்பாற்றுகின்றார்.
அதற்கப்புறம் ஒரு 2000 வருடத்துக்கு அப்புறம் பார்த்தா சித்பவானந்தர், சிவானந்தர், தயானந்தர், பிரம்மா, ஓங்காரானந்தர் வரிசை வந்துட்டே இருக்காங்க. இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தாலும் ஒரு ஆனந்தா இருப்பார், யாராவது ஒரு ஆனந்தா இருப்பார். அப்போ இந்து மதம் சிஷ்யர்களை உருவாக்கல, குருநாதர்களை உருவாக்குகின்ற. அந்த சிஷ்யர்களை உருவாக்கல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்து மதம் யாரையும் தலைமை கொண்டு இயங்குவதில்லை, அது தத்துவத்தை கொண்டு இயங்குகிறது. ஒருத்தரை பிடித்துக் கொண்டு அவர்தான் அப்படின்னு இல்லை, அவங்க சொன்ன தத்துவம் தான். இந்த தத்துவத்திற்கெல்லாம் அதிபதியாக இருப்பவர் வந்து ஈஸ்வரன் தான், ஒருத்தர் தான். நம்மளுடைய இந்து மதத்தினுடைய தொன்மை எவ்வளவுன்னா, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்போ நாம எப்படி இந்த 4 யுகத்தையும் கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு தான் ராமாயணம் மகாபாரதம்னு 2 கதைகளை சொல்லியிருக்காங்க. கிருதயுகத்துல எல்லாருமே ஆனந்தமா இருந்திருக்காங்க, அதான் சத்தியலோகம்னு சொல்றது. அந்த நேரத்துல எல்லோரும் ஆனந்த சுரூபமா இருந்திருக்காங்க. திரேதா யுகம் வரும் பொழுது ஆன்மா பக்குவம் அடைய வேண்டுவதற்காக சுவாமி மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனிதனுக்கு கொடுக்கிறாங்க. ஏன்னா செம்பு இருக்கும்போது அந்த செம்புல இருக்கக்கூடிய களிம்பு மேல வந்து கருப்பு வரும். அந்த கருப்பை போக்கணும்னா புளி, மணல்ங்கிற 2 விஷயத்தை வச்சு அந்த செம்பை தேய்க்க சேர்த்தாதான் அந்த களிம்பு போகும். களிம்பு போயிட்டேன்னா அந்த செம்பும் அந்த மணலையும் புளியும் வச்சிருக்க மாட்டோம், அதையும் நீக்கும். அதுபோல மாயை என்கின்ற ஒன்றை கொடுக்கிறார் திரேதாயுகத்தில். அப்ப திரேதாயுகத்துல நடந்த கதை என்ன? ராமாயணம். ராமாயணத்துல என்ன ஒரு விஷயம்னா, இந்தியாவில் ராமர் பிறக்கிறார், ஸ்ரீலங்கால பின்னால தெற்கு பகுதியில யார் ஆட்சி செய்கிறார்? ராவணன் ஆட்சி செய்கிறார். 2 இடத்துல இங்கே தேவகுணம் ஆனந்த சுரூபமான ராமர், அந்த பக்கம் தீய குணம் தீயவற்றை செய்யக்கூடியவர். அப்ப 2 பகுதியில் இருக்காங்க. அப்புறம் அடுத்த துவாபர யுகத்துல வந்தீங்கன்னா துரியோதனாதிகள்ங்கிற ஒரு பகுதி ஒரே வீட்டில், பஞ்சபாண்டவர் என்பவர் அதே வீட்டில். இப்போ என்னன்னா வேற வேற நாட்டில் இருந்தவங்க ஒரே வீட்டுக்குள்ள நல்ல சிந்தனை உடையவர்கள் ஒரு பக்கமும் தீய சிந்தனை உடையவர்கள் ஒரு பக்கமும் இருக்காங்க. இப்ப கலியுகத்தில் எங்க இருப்பாங்க? ஒவ்வொருவருடைய ஹிருதயத்திலையும் இருப்பாங்க. நாமே துரியோதனன், நாமே தர்மன். இதை உணர்த்துவதற்காகத்தான் நம்ம இந்து மதம் இந்த கதைகளை எல்லாம் சமைத்தது. நம்ம இந்து மதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இப்ப இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. இதுதான் நம்மளுடைய அத்தாரிட்டி. முதலில் நமக்கு ஃபர்ஸ்ட் இந்து மதத்தினுடைய முதல் பேசிக் வந்து சதுர்வேதம், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அதற்கப்புறம் அதிலிருந்து வெளிவந்தது ஆகமங்கள். சிவாகமங்கள் வந்து சிவபெருமானுக்கு, வைஷ்ணவாகமங்கள் அது வந்து மகாவிஷ்ணுவுக்கு, சாக்தாகமங்கள், அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஆகமங்கள். அது வந்து ஆகதம் சிவபக்தேபியா கதஞ்ச கிரிஜாமுகே மதஞ்ச சிவபக்தானம் ஆகமம் இத்தியுக்ததே. அதாவது இறைவன் சிவபெருமானிடம் இருந்து வந்தது, பார்வதியால் கேட்கப்பட்டது, சிவபக்தர்களுக்காக சொல்லப்பட்டதுதான் சிவாகமங்கள். அப்படி வேதத்திலிருந்து ஆகமம் வந்தது. அதாவது வேதம் முதல் அது பொது, அதனுடைய விசேஷ தன்மையை சொல்லக்கூடியது ஆகமம். அதிலிருந்து வெளியே வந்தது இதிகாசம். இதிகாசத்திற்கு பிறகு அதிலிருந்து வந்தது புராணம். புராணத்திலிருந்து பின் வந்தது இந்த திருமுறைகள், பாசுரங்கள், இவைகள் எல்லாம். அப்ப நமக்கு வந்து இந்து மதத்தினுடைய பேசிக் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வேதத்திலிருந்து இருக்கு. அப்போ நாம் மிகப்பெரிய பாரம்பரியத்தை கொண்டவர்கள். ஹிந்துசம் அழிவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் ஹிந்துசம் இல்லை என்றால் இந்த உலகம் இயங்காது. ஸோ நமக்கு எப்படி ஒரு பிராணன் காத்து எப்படி உணவை இயக்குறதோ அது போல இந்த பூமியை இயக்குவது ஹிந்துசம். அதனாலதான் ஹிந்துசம் எங்கு நிறைய இருக்காங்களோ அந்த இடத்துல கலவரங்கள் இருக்காது. ஏனென்றால் அவர்களுக்கு உண்மை தெரியும், நியாயம் தெரியும். மற்ற மதத்திலிருந்து வேறுபடுவதற்கு காரணமே நாம ஹிந்துசம் தான். ஆனால் இன்றைய ஹிந்துசம் எப்படி இருக்கு அப்படின்னா, நாம் பழமையை விட்டு வெளியே வருகிறோம். நாம் மஞ்சளை விட்டு விட்டோம் பூசிக்கொள்வது.
அவன் கிரீமா மாத்தி திருப்பி நமக்கு கொடுக்குறான். நாம் காதுகளில் தோடை அணிவதில்லை. ஏன் காதுல தோடு அணிகிறோம் தெரியுமா? பெண்களுக்கு தெரியுமா காதல் ஏன் தோடு அணிகிறோம் தெரியுமா? இந்த காது ரெண்டையும் கீழே இழுக்க இழுக்க, இந்த நல்ல வெயிட்டா போட்டு இது காது கீழே இழுக்க இழுக்க கண்ணு நல்லா தெரியும். ஸோ அதனாலதான் தோப்புக்காரனை போட சொல்றாங்க. நமக்கு ஒரு 20 வயசுலேயே கண்ணாடி போடணும். ஏனென்றால் கண் பார்வையில குளறுபடியாது. நீங்க 10 வயசுலேருந்து குழந்தைய தோப்புக்காரனை போட சொல்லிட்டீங்கன்னா கண்ணு நல்லா தெரியும். மூக்குல ஏன் மூக்குத்தி குத்திக்கிறோம் அப்படின்னா, இங்க அக்கு பஞ்சர்ல இங்க பிரஷர் பண்ணா நுரையீரல் சிறப்பா செயல்படும். அதனாலதான் மூக்கு குத்திக்கிறது. ஏன் மஞ்சள் பூசிக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் மஞ்சள்ல கிருமி நாசினி இருக்கு, அதனால மஞ்சள் பூசிக்கும். இந்த இடத்துலதான் எல்லா நாடி நரம்புகளினுடைய மைய பகுதி இருக்கு. இந்த இடத்துல நீங்க ஒரு பிரஷர் பண்ணா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் நல்லா இயக்கும். அதனால இந்த இடத்த யார் ஒருத்தர்னால அந்த குருநாதர் அவங்களுடைய பார்வையினால இந்த இடத்தை நோக்கி தான் அவங்களுடைய ஆன்ம சக்தியை சிஷ்யர்களுக்கு கொடுக்குறாங்க. அதனாலதான் குருநாதர் முன்னால கண்ணை மூடிட்டு இருக்கணும். இந்த 2 கண்ணும் புறக்கண், இங்க இருக்கக்கூடியது ஞானக்கண். அப்ப நம்ம மூடிட்டு குருநாதர் முன்னால் உட்காரும் போது அவருடைய கண்ணுடைய பவரானது இந்த இடத்துல படும் பொழுது அது நமக்கு எல்லா உடம்புல இருக்கக்கூடிய ஞானத்தன்மையை வெளிப்படுத்தும். ஆனால் அது தவறானவர்கள் அந்த இடத்த பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் இங்க குங்குமம் போட்டு வச்சுக்கணும். இந்த இடத்துல குங்குமம் ஏன் வைக்கிறோம்னா, மற்றவர்களுடைய இப்ப பாருங்க, திருஷ்டிக்கு நான் அதை பண்றேன், எனக்கு திருஷ்டியா இருக்கு, நான் காரு ஆக்சிடென்ட் ஆச்சு, எனக்கு ஒரே திருஷ்டியா இருக்கு, நெத்தியில நல்லா குங்குமம் வச்சுட்டா திருஷ்டியே வரும். ஏன்னா இது இந்த திருஷ்டியை நிவர்த்தி பண்ணுவதற்காக இது அடையாளங்களாக எல்லாரும் சொல்லப்படுறது கிடையாது. ஹிந்து மதம் எப்படி சொல்லியிருக்குன்னா, வெளியில பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படின்னா குப்பை மாதிரி இருக்கும். ஆனா அதுக்குள்ள தத்துவத்தை தேடி தேடி உள்ள போனோம்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் மிகப்பெரிய தத்துவமும் ஞானமும் வாழ்வியல் நெறியும் எல்லாமே. நம்ம கோவிலுக்கு போகும்போது ஷர்ட் இல்லாம ஏன் போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல முறை உச்சாரணம் செய்யப்பட்ட மந்திரங்கள் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இருக்கும். கர்ப்ப கிரகம் என்பது ஒரு பெரிய கோள வடிவம். அந்த அரைக்கோள வடிவம், பூரண கோள வடிவம் கிடையாது. கீழே சதுரமா இருக்கும், மேல கோளமா இருக்கும். அது ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்ப அங்கிருந்து ஏதேனும் ஒரு பொருள் வெளியாகி வரும் பொழுது அதை முழுமையாக நாம் பெறுவதற்காக அந்த ஷர்ட் இல்லாம உள்ள வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல எல்லா இந்து மதத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம செய்தோம் என்றால் நமக்கு நோய் வராது. காலையில எந்திரிச்ச உடனே கொட்டிக்க சொல்றாங்க பிள்ளையாருக்கு. இங்க ஏன் கொட்டிக்கணும்னா, இதுக்கு பேரு முஷ்டி முத்ரா பிரகல்பையது 5 முறை கொட்டிக்கணும். இந்த 2 இடமும் கபாலத்தினுடைய முகுலத்தினுடைய முடிவு. இந்த இடத்துல கொட்டும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய அனைத்திலும் ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தி நம்மளுடைய தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு யோகத்துல சொல்லுவாங்க, அது பிங்களா இடா சுஷும்னா நாடின்னு சொல்லிட்டு அங்க இருந்திருக்கும். இங்க கொட்டிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அமிர்தம் மேல இந்த இடத்த சேரும். அப்போ நீங்க பூஜை செய்யும் பொழுதோ இல்ல வேற நற்காரியங்கள் செய்யும் பொழுதோ உங்களுடைய உடம்பு தயாராக இருக்கும். இந்த உலகத்திலே நீங்கள் பெற வேண்டியது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். செல்வமா, பொருளா, புகழா? இல்ல. ஒரு மனிதர்களுக்கு 2 தான் ரொம்ப முக்கியம். இதை நல்லா கேட்டுங்க. நான் சொல்வதை என் உடல் கேட்கணும். 2 மணி நேரம் சமணம் கட்டிட்டு உட்காரனாலும் உட்காரணும். 10 கிலோமீட்டர் நடந்து போனாலும் போகணும். இல்ல பேசாம படுத்து போனாலும் படுத்துக்கணும். காலையில எந்திரினா எந்திரிக்கணும், நைட்டு படுனா படுக்கணும். இதை நான் சொல்லுவதை கேட்கக்கூடிய உடல், நான் நினைப்பதை நடத்தக்கூடிய தன்மை. இது 2 தான் நமக்கு வேணும். இது 2 இருந்தா மற்ற எல்லாமே கிடைச்சிடும். இதை நமக்கு பெறுவதற்காகத்தான் ஹிந்து மதம் காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரியுங்கள். 5 மணிக்கு எந்திரிச்சா கூட போதும். இந்த 5 மணிக்கு எந்திரிச்சோட என்ன ஆகும்னா, உலகம் நிசப்தமா இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கும். இந்த பூமி இருக்கு இல்லையா, இந்த பூமி 5வது நிலை. இந்த பூமியில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை நீக்குவதற்கு இதற்கு மேலே இருக்கக்கூடிய பொருள் நீர். அந்த நீரை சுத்தப்படுத்துவதற்கு அதற்கு மேலே இருக்கக்கூடிய பொருள் நெருப்பு. அந்த நெருப்புல குற்றம் இருக்கின்றதுனால அந்த நெருப்பை சுத்தம்
சுத்தமாக்கக்கூடியது வந்து வாயு என்கின்ற காற்று. காற்று சுத்தமடைவது ஆகாசம். இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சோட பெண்கள்லாம் மூஞ்சி அளவிட்டு பல் தேய்ச்சிட்டு முதல்ல என்ன செய்யணும்? கோலம் போடுறதுக்கு முன்னால தண்ணி தெளிச்சுட்டு வாசலை கூட்டிட்டு தண்ணி தெளிக்கணும். அப்போ பூமியில் இருக்கக்கூடிய குற்றம் எது நீக்குது? தண்ணீர் நீக்குது. இப்ப என் மேல மண்ணு சேது இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? தண்ணி ஊற்றி. அப்போ மண்ணில் இருக்கக்கூடிய குற்றத்தை எது நீக்குது? தண்ணி. தண்ணியில கொஞ்சம் கசடா இருக்கு, உடனே அதை தூக்கி எங்க வைப்போம்? நெருப்புல வைப்போம். நெருப்பில் பட்ட தண்ணி, நெருப்பில் இருக்கக்கூடிய தண்ணி சுத்தமாகும். அப்ப நெருப்பு வந்து தண்ணீரை சுத்தப்படுத்துது. அப்ப அந்த நெருப்புல என்ன குற்றம் இருக்கு? இப்ப எரியல, ஒழுங்கா எரியலன்னா என்ன பண்ணுவோம்? அடுப்பு இருந்தா தெரியும். ஏன்னா இப்ப நம்ம கேஸ் அடுப்பு வச்சிருக்கோம், நமக்கு தெரியாது. கறி அடுப்பு வச்சிருந்தா நெருப்பை என்ன பண்ணுவோம்? ஊதும். அப்ப நெருப்பில் குற்றம் இருந்தா அது எது நீக்குது? காற்று. இப்ப காத்து சுவாசம் பண்ற இடத்துல இப்ப நிறைய கார்பன் டை ஆக்சைடா இருக்கு, அதா இருக்குங்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க? சிவானந்தார் பார்த்தார், ஜொகூர்ல இருக்கும் வெறும் காடியா போகுது, வெறும் புகையா வருது, காற்று சுத்தமான வா நம்ம இமயமலை உச்சிக்கு போயிடுவோம். அப்போ இந்த பூமியிலிருந்து உயர உயர ஆகாயத்தை நோக்கி போக போக இந்த காற்று சுத்தம் செய்கிறது. மண்ணின் குற்றத்தை நீர் நீக்குகின்றது, நீரின் குற்றத்தை நெருப்பு நீக்குகின்றது, நெருப்பின் குற்றத்தை காற்று நீக்குகின்றது, காற்றின் குற்றத்தை ஆகாயம் நிறை. இந்த காலையில 5 மணிங்கிறது ஆகாய பூதத்தினுடைய காலம். காலையில பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம். இரவு வந்து பூமியினுடைய காலம். அந்த ஆகாச காலத்துல நாம எந்திரிச்சு நீராடி நீர் பூசி குங்குமம் வச்சுட்டு சுவாமி கிட்ட உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணா நாம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். இதுதான் ஹிந்துயிசம். இதெல்லாம் நம்ம விட்டுட்டு ஹிந்துயிசத்துல நான் இருக்கேன்னு சொல்றோம்னா நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோம்னு அர்த்தம். நம்மளுடைய சடங்குகள் அனைத்தும் உண்மை. நம்மளுடைய சடங்குகள் அனைத்தும் உண்மை. பிறப்பிலிருந்து இறப்பு வரையும் இந்த மாதிரி ஒரு மதம் கிடைக்கவே கிடையாது. நம்மளுடைய ஒரு மதம் என்ன சொல்லுதுன்னா, நீ தவறு செய்தால், நான் மதத்தினுடைய பேர் சொல்லல, நீ தவறு செய்தால் உனக்கு தண்டனை உண்டு. உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு. அதனாலதான் உலகம் எங்குமே யுத்தம் நடக்கிறது. இன்னொரு மதம் என்ன சொல்லுதுன்னா, நீ என்ன தவறு வேணாலும் செய், எனக்கு வந்து மன்னிப்பு கேளு, உனக்கு நான் மன்னிப்பு தந்தேன். நீ அம்மாவை கொலை பண்ணிட்டு இருந்தாலும் நான் உனக்கு மன்னிப்பு தருவேன். அப்போ நீ தவறு செய்தால் உன்னை தண்டிப்பேன் என்பது ஒரு மதம். நீ தவறு செய்தால் நான் உனக்கு மன்னிப்பு தருவேன் என்பது இன்னொரு மதம். ஹிந்து மதம் அப்படியே. நீ தவறு செஞ்சிட்டியா, உனக்கு தண்டனை உண்டு. இல்லை நான் தப்பு செஞ்சேன், ஆனால் என்னை மன்னிச்சுடுவோ, எனக்கு அதை பற்றி தெரியாமல் நான் செஞ்சுட்டேன், இனிமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ வந்து மன்னிப்பு கேட்கிறியா? ஓகே, ஒத்து, நல்ல சந்தோஷம். அந்த தண்டனையை பெறக்கூடிய வன்மையை உனக்கு நான் தரேன். எவ்வளவு பெரிய இந்த மாதிரி ஒரு மதம் கிடைக்காது. மன்னிப்பும் தருகிறது, தண்டனையும் தருகிறது. யாரும் அடுத்த முறை அந்த தவறும் செய்யக்கூடாது. அப்போ வழிகாட்டுவதில் மற்ற மதங்களுக்கெல்லாம் மேலான மதமாக ஹிந்து மதம் இருக்கிறது. இன்றைய தினத்தில் இந்த ஹிந்து மதத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பை நம் முன்னோர்கள் நம் கையில கொடுத்திருக்காங்க. நாம் என்ன பண்ணணும்? இதை காப்பாற்றணும். முடிந்தவரை நம்மளுடைய மத சடங்குகளையும் மத சம்பிரதாயங்களையும் முடிந்தவரை காப்பாற்றுங்கள். நீங்க வந்து மஞ்சள் பூசிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிவானந்தாவுக்கே எல்லாம் சந்தோஷம். நீங்க வந்து முடிந்தவரை கோவிலுக்கு வரும்பொழுதுமேனும் நம்மளுடைய கலாச்சார ஆடைகளை அணிந்து ஆண்களும் பெண்களும் வரணும். இதையெல்லாம் நாம் வந்து வாழ்க்கையில் ஹிந்துசத்தை கடைபிடிக்கிறோங்கிற பேரை நம்ம கொண்டு வரணும். நாம் மற்றவர்களுக்கும் இதை சொல்ல வேண்டும். அதே போல மற்ற மதங்களிலிருந்து ஹிந்து மதம் இன்றும் சிறப்பாக இருப்பதற்கு காரணம், அமெரிக்காவிலும் ஹிந்துயிசம் இருக்கு, கீழே வந்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலையும் ஹிந்து மதம் இருக்கு. ஆனால் எந்த இடத்திலும் நீ ஹிந்துவாக மாறு என்று சொல்லுவதே கிடையாது. இந்த சுதந்திரம் இந்த உலகத்தில் வேற எந்த மதத்துக்கும் கிடையாது. நீங்கள் சிவபெருமானை வணங்கலாம், இல்ல எனக்கு பெருமாள் தான் பிடிச்சது, பெருமாளை வணங்கலாம். எனக்கு 2 பேரையும் பிடிச்சிருக்கு, 2 பேரையும் வணங்குறேன், 2 பேரையும் வணங்கு. நான் எப்பவுமே தோத்திரம் தான் பாடுவேன், ஸ்தோத்திரம் தான் வணங்குறேன், பாடு.
இல்லை நான் வந்து பிரதட்சணம் அங்க பிரதட்சணம் பண்றதா எனக்கு பிடிச்சிருக்கு, அங்க பிரதட்சணம் பண்ணணும். இல்லை நான் நடந்து வந்து உன்னை பாத யாத்திரையா வந்து தரிசனம் பண்றேன், அதுதான் பாத யாத்திரை பண்ணி. இல்லை நாங்கள் இந்த மாதிரி சத்சங்கம் நடத்திட்டே இருக்கோம், இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்டாதான் எங்களுக்கு பிடிக்கும் சத்சங்கம். இந்த சுதந்திரம் இந்த நாளில் தான் வரணும். ஞாயிற்றுக்கிழமை தான் ப்ரேயர் பண்ணணும், நீ எப்போ வேணாலும் ப்ரேயர் பண்ணணும், நீ என்ன வேணாலும் செய். இந்த சுதந்திரம் கொடுத்திருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு மதம் வந்து தைரியமும் உண்மையும் இருந்ததுன்னா அதனால தான் ஹிந்து மதத்தால் கொடுக்க முடிந்தது. மற்ற மதங்கள் என்னன்னா ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை பிரதானமாக வைத்து அன்பை பேசிக்காக வச்சு ஒரு மதம் இருக்கும், கண்டிப்பை வச்சு ஒரு மதம் இருக்கும். நமக்கு அப்படி இல்லை, எல்லாமே நமக்குள்ள இருக்கு. அதனால எல்லாரும் சொல்லுவாங்க அந்த மதத்துக்கு ஒரு புஸ்தகம் தான், இந்த மதத்துக்கு ஒரு புஸ்தகம் தான், ஹிந்துக்கு என்ன ஏகப்பட்ட புஸ்தகம்னு சொல்றீங்க. அவர்கள் எல்லாம் எல்கேஜி யூகேஜி இங்கே எப்படி தெரியல, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி. நாம வந்து யூனிவர்சிட்டி நம்ம எல்லாத்துக்கும் மேலான இது. ஆனால் நாம் அதை உணர்வதற்கு குறைகின்றோம். இன்னைக்கு நிறைய குழந்தைகள் நம்மளுடைய வீட்டிலேயே அந்நிய கலாச்சாரத்தை நம்மளே உள்ள கொண்டு வரும். அதையெல்லாம் நீக்க வேண்டும். இந்த சிவானந்தா போல இப்ப நிறைய ஆனந்தங்கள் நிறைய இந்தியாவில் உருவாகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சத்ய சரஸ்வதி ஞானானந்தான்னு ஒருத்தர் இப்போ வந்து காஞ்சிபுரத்துக்கு 18 வயசு தான். 18 வயசுல மொட்டை அடிச்சுட்டு உலக இன்பத்தை எல்லாத்தையும் துச்சம்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்து மட்டத்தில் உட்காந்துருக்காரு. எல்லாரும் பெரியவாளை பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும். ஏன் நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னா இந்த மொத்த உடம்பினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய சிகிச்சை இந்த பாதத்துல தான் இருக்கு. அந்த பாதத்தை அதனாலதான் குருநாதர் அந்த குரு பூர்ணிமா குருநாதர் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதம் தான் வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க சாய்பாபா வழிபாடுல போனீங்கன்னா பாதம் பிரதானமாகும், திருவடி தான். அதனாலதான் திருவாச்சகத்துல வந்து நமக்கு மாணிக்க வாச்சகர் சொல்ற முதல்ல 16 வரையும் என்ன சொல்வார், சிவன் வாழ்கன்னு ஒரு இடத்துல சொல்ல மாட்டார். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. தாழ்தான் பாதம். ஈசன் அடி போட்டு, எந்தை அடி போட்டு எல்லாம். ஏன் சிவபெருமானுடைய திருவடியை போட்டுன்னு சொல்றாருன்னா, சிவபெருமானுடைய பாதியை யார் வாங்கியிருக்கா? அம்பாள் வாங்கியிருக்கா. 2 கந்தவர்கள் காதுல தோடா வாங்கியிருக்காங்க. பாம்பு மேல கழுத்தை வாங்கியிருக்கு. ஆனா பக்தர்களாகி நமக்கு இருக்கக்கூடிய ஒரே இடம் எது தெரியுமா? சுவாமியினுடைய திருவடி தான். அதனாலதான் திருவடி போற்றி என்று சொல்கிறார். அப்போ பெரியவர்களை பார்க்கும் பொழுது நாம எல்லோருக்கும் நம்ம அப்பா தான் சிவன், நம்ம அம்மா தான் பார்க்கணும். இது இந்த உலகத்துல வேற எந்த மதமும் கடவுள் 4வது வளிமண்டலத்தில் இருக்கிறார், 7வது வளிமண்டலத்தில் இருக்கார். இல்ல எங்க அப்பா தான் எனக்கு சுவாமி, எங்க அம்மா தான் எனக்கு. மாத்திர தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நீ யாரை காப்பாற்றணும்? அம்மாவை காப்பாற்றணும். நீ யாரை காப்பாற்றணும்? அப்பாவை காப்பாற்றணும். நீ யாரை சம்ரட்சிக்கணும்? குருநாதர்களை சம்ரட்சிக்கணும். நீ யாரை காப்பாற்றணும்? உன்னை நாடி வந்த யாராக இருந்தாலும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே மதம் நம்ம மதம் தான். ஒரு சின்ன கேள்வியை சொல்லிட்டு 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன். அங்கீங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்திய அருளோடு நிறைந்தது எது? தமிழ்மானவர் கேட்கிறார். அங்கீங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளோடு நிறைந்தது எது? இறைவன். சரியா? அந்த இறைவனை குருநாதரா வணங்குறது சரியா? ஒரு பொருளாய் வணங்குவது சரியா? எங்கும் பிரகாசமா இருக்கு. இதைத்தானே ஒரு மதம் சொல்லுது. கடவுள் அருவமா இருக்கார், நீங்க கல்ல சாமி கும்பிடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இறைவன் வந்து குருநாதர் இருக்கிற இடம் வந்து குருநாதரோட மனசு. அப்ப வெளியில எங்க இல்லையா இருக்காரு, ஆனா அவரு தான் தாங்கி கொடுக்கிறாரு. இப்போ ஒண்ணு இல்ல, அவ்வையார் வந்து காலை நீட்டிக்கிறார் சுவாமிக்கு நேரா. ஆச்சாரியன் வந்து கேட்கிறாரு, சுவாமிக்கு நேரா காலை நீட்டுறே பிள்ளையா? கடவுள் இல்லாத இடத்துக்கு அமைப்பா காலை நீட்டிக்கிறேன். அப்போ கடவுள் எங்க இருக்காருல்ல, ஏன் வழிபடணும்? ஏன் குருநாதர் தேவை? ஏன் இந்த குரு வழி? இப்போ ஒரு மதத்திலேருந்து நம்ம மேல வச்சிருக்கிற கொஸ்டின் அதுதானே. இன்றைய ஹிந்துயிசம் இது இன்னைக்கு நம்ம மேல தொடுத்திருக்கிற கேள்வி அது. அதற்கு நாம் பதில் சொல்லணும் இல்லையா?
இது ரொம்ப நல்ல விஷயம், இதை நல்லா உள்வாங்கிக்கோங்க. சுவாமி காரணமாக இருக்கிறார், சுவாமி காரியமாக நாம் இருக்கிறோம். காரணம் காரியம் ரெண்டு இருக்கு. நீங்க என்ன செஞ்சாலும் சுவாமி தான் காரணம். ஆனா நீங்க செய்யற காரணத்துக்கான பலன் சுவாமிக்கு கிடையாது. அப்ப இந்த பிரபஞ்சத்துல அருவம் என்று அவங்க சொல்றாங்க, நாங்க சொல்றதுதான், நாங்க எங்க மதம் சொல்றதா ரொம்ப வசந்ததுன்னு சொல்றாங்கல்ல. அருவம்னா உங்க அறிவுக்கு புரியுது இல்ல? அருவம்னா என்ன? உருவமற்றது. அப்ப உங்க அறிவுக்கு உட்படுது. ஹிந்து மதம் சொல்கிறது உன் அறிவுக்கு உட்பட்ட எதுவுமே கடவுள் கிடையாது. உன் அறிவுக்குள்ள அவர் அடங்கிட்டார்னா அவர் கடவுள் இல்லைல்ல. நான் 108 மோதகம் செஞ்சு விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணா விநாயகர் பாக்கெட்டுக்கு வந்துடுறாருன்னா 108 மோதகம் எல்லாரும் செஞ்சிருவோமே. 108 மோதகம் மகாகணபதிக்காக செய்யல. மகாகணபதியினால் இந்த மோதகம் எனக்கு கிடைக்கப்பட்டது என்பதை நினைவுபடுத்துவதற்காக நைவேத்தியம் செய்யும். அந்த எடுத்து நைவேத்தியம் பண்ணா யார் சாப்பிடணும்? அந்த அதுல இருக்கக்கூடிய இனிப்பும் அதுல இருக்கக்கூடிய அரிசிமாவும் நம்ம உடம்புக்கு சத்துங்கிறதுனால இதை கொடுத்த மகாகணபதியை உனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றேன். அப்போ அருவம் என்கின்ற ஒரு சிந்தனை நம் அறிவுக்கு உட்படுவதனால் அதுவும் கடவுள் கிடையாது. அப்ப சுவாமி எப்படி இருக்காருன்னா சகலமா எங்கும் நிஷ்கலமா இருக்காரு. அப்ப அவர் காரணமா இருக்காரு. அப்ப காரணமா இருக்கும் பொழுது நம்மளால அவரை அடைய முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய அறிவுக்கு அவர் உட்படல. அப்ப என்ன பண்றார் சுவாமி? கருணை வடிவத்தோட கீழே இறங்கி வர, நமக்கு புரிகின்ற சகலமா கீழே வர, கீழே வந்து குருநாதர் வடிவமாகவும் மருத்துவர் வடிவமாகவும் காவல் செய்யக்கூடிய வடிவமாகவும் கீழே இறங்கி நம் அறிவுக்கு உட்பட்ட வண்ணமாய் அவர் தன்னை காட்டிக் கொள்கிறாரே தவிர அவர் நிஷ்கலமானவர். எப்பவுமே அவங்களை வைத்துக் கொள்ளுங்கள், இறைவனை நம்மால் அறியவே முடியாது. இதுதான் ஹிந்துயிசம். இறைவனை நான் அறிந்து விட்டேன் சொல்றது தப்பு. ஏன்? இறைவனுக்கு அந்நியமா ஒண்ணு கிடையாது. நீங்க இறைவனை உணர்ந்து விட்டேன்னு சொன்னீங்கனாலே ரெண்டு பேர் வந்துடும். இதற்கு பேர் அத்வைதம்னு பேர். இந்த அத்வைதத்தை தான் சுவாமி சிவானந்தா நமக்கு உபதேசிச்சிருக்கார். நாம எல்லாமே இறைவனுடைய அம்சம். இதை உணர முடியாது. உணர்தல்கிறோம் இரண்டா இருக்கும். அப்ப எங்கும் இருக்கக்கூடிய பொருளாய் சகலமா இருக்கார். அவர் நமக்கு அனுகிரகம் செய்யும் பொருட்டு கீழ் இறங்கி வந்து வேதங்களை உபதேசிக்கிறார். புரியலப்பாங்க ஆகமமாய் அதுதான் வேதங்கள் ஐயா என ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனேங்கிறார். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பார் தாழ்வார்கள். என்ன பண்றாரு? ஆகமம் என்கின்ற கோயில் அமைப்புகளை கொடுத்து இவ்வாறு கோயிலை கட்டு, இவ்வாறு லிங்கத்தை ஸ்தாபிதம் பண்ணு, இந்த மாதிரி பூஜை பண்ணு, இன்னென்னதெல்லாம் நைவேத்தியம் பண்ணுன்னு அன்னிப்பான் நம்மளை வந்து காப்பாத்துறாரு. இப்படி எல்லாம் பண்றா, இதெல்லாம் பண்ணி நீ இறைவனை உணர்வதற்கு பேசிக்கர் அன்னிப்பான். அப்படி வர எங்களுக்கு அந்த மாதிரி பூஜை பண்றதுலயே அவ்வளவு தெளிவா வரலையேப்பா. இதை நான் வந்து வாழ்ந்து காட்டுறேன். கீழே வந்து ராமாயணத்தில் ராமராகவும் மகாபாரதத்தில் கிருஷ்ணனாகவும் வந்து மனிதர்களோட மனிதர்களாய் வாழ்ந்து நமக்கு காட்டுகிறார். அப்பவும் எங்களுக்கு புரியலையே பார்ப்பன பல பல ரூபங்களாக, பல குருமார்களாக, பல உருவங்களாக புராணங்கள் 18 வித புராணங்களை படைத்து நமக்கு உபதேசிக்கின்றார்கள். அதுவும் நமக்கு புரியலைன்னு கீழே இறங்கி வந்து நீ என்னை பத்தி பாடு, பக்தர்களை பத்தி பாடுன்னு சொல்லி திருமுறைகளை பாட வைக்கிறார். இப்படி எங்கும் இருக்கக்கூடிய பொருளாகவும் நாம் வணங்குகின்றோம். நம் அறிவுக்கு உட்படக்கூடிய ஆகமங்களில் சொல்லப்பட்ட இறை வழிபாடாகவும் பண்றோம். அதற்கப்புறம் எனக்கு அதுவும் தெரியாது, இந்த மாதிரி பஜனை தான் பாடுவேனா, அந்த பஜனை மையத்திலையும் வருகின்றார். இப்போ குருநாதரை ஏன் நம்ம கொண்டாடுறோம்? இப்ப கடவுள் எப்படி வந்தார் சொல்லுங்க. எத்தனை நிமிஷம்? இத நீங்க இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இதனுடைய விஷயங்களை ஒரு சின்னமா சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப நம்ம சொன்னோம் பூமியிலேருந்து ஆகாசம் போறோமா? இப்ப இந்த ஆகாசத்திலேருந்து பூமிக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போமா? கோயில் அமைப்பதற்கு இப்ப நான் கேட்ட கேள்வி, ஏன் கோவில்ல வந்து விக்கிரகம் வைக்கிறோம் இப்பதான் வரும் பாயிண்ட். கோவில் சுவாமிக்காக கிடையாது,
இந்த குருநாதருடைய வழிபாடு குருநாதருக்காக கிடையாது. என்ன பண்றோம்னு பாருங்க. ஆகாசத்தில் இருக்கக்கூடிய சுவாமியினுடைய அந்த சக்தியை, அந்த இறை நிலையை நம்ம என்ன பண்றோம்னா மந்திரம் என்கின்ற காத்துல கீழே இறக்குறோம். அப்ப காத்துல இருக்கக்கூடிய மற்ற கெட்ட விஷயங்கள் நீங்கி இந்த மந்திர பூர்வமா சுவாமி காத்தை சுத்தப்படுத்துறாரு. அந்த மந்திரம் என்கின்ற காற்றை நான் சொல்றது நீங்க கேட்கிறீங்க. அப்ப காத்து தான் போய் உங்களுக்கு செவியில விழுகுது. அந்த காத்துல இருக்கக்கூடிய சக்தியை நெருப்பு என்கின்ற குண்டத்துல அக்னி வளர்க்கிறோம் இல்லையா, அதுல கொண்டு வந்து சேர்க்கிறோம். அப்ப அந்த ரெண்டு தத்துவமும் அக்னியில போகுது. அந்த அக்னியில இருக்கக்கூடிய சக்தியை எடுத்துக்கொண்டு போய் எங்க வைக்கிறோம்? கும்பத்துல வைக்கிறோம். கும்பத்துல என்ன இருக்கு? ஜலம் இருக்கு. அந்த ஜலத்துல இந்த 4 தத்துவமும் சேர்த்தாச்சு. அந்த 4 தத்துவத்தை கொண்டு போய் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை, அப்ப முதல்ல மண்ணுக்கு முன்னால எது தோன்றி இருக்கு? கல். அப்ப அந்த கல்லினால் செய்யப்பட்ட விக்கிரகத்துல ஊத்தும் போது 5 பூதமும் ஒன்னா சேர்ந்துதான். இந்த 5 பூதத்தையும் ஒன்றாக சேர்த்து இந்த 5 பூதத்தில் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை நமக்கு கொடுப்பதற்காக இறைவனே கீழ் இறங்கி வந்து சொல்லி அதன் பிரகாரம் செய்யறதுனால இதை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, பூமியில எல்லா இடத்துல தண்ணி இருந்தாலும் போர் போட்டா தான் தண்ணி கிடைக்கும். பசுமாட்டினுடைய எங்கும் ரத்தம் இருந்தாலும் மடியின் வழியா தான் பால் கறக்க முடியும். அது போல நான் எங்கும் நிஷ்கலமா இருக்கேன். நீங்க வெளியில நின்று கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு காரணமா இருப்பார். ஆனா அதே கோவில்ல குருநாதருக்கு முன்னால நின்று கும்பிட்டீங்கன்னா சகலமா இருந்து உங்களுடைய குறைகளை கேட்டு அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு பெரிய அறிவுடைய சயின்ஸை நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுல இந்த குருவை மட்டும் சொல்லிட்டு பூர்த்தி பண்ணிப்போம். நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்துசம் என்பது பழைய குரு ஏன் தேவை அப்படின்னா, இறை உயர்ந்த அறிவு, பேரறிவு. நாம் அறிவித்தால் அறிவிக்கக்கூடிய அறிவு. நாம் சிற்றறிவு. நம்ம சிற்றறிவு, அவர் பேரறிவு. நமக்கு யாராவது ஒருத்தர் சொல்லணும். இல்லைன்னா நம்ம இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு போகிறோம், பக்கத்தில் பஜனை சவுண்டு கேட்குது, உள்ள நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிவியில் ஒரு விஷயம் ஓடுது அப்படின்னா நம்மளுடைய மனம் முதல்ல டிவி கிட்ட தான் போகும். அவங்க ஒருத்தருக்கு கிரிக்கெட்டாக இருக்கலாம், ஒருத்தருக்கு ஃபுட்பாலாக இருக்கலாம், ஒருத்தருக்கு எனி ஒன் ஏதோ ஒன்றா அதை நோக்கி தான் போகும். ஏன்னா ஆன்மா அறிவற்ற நிலையை நோக்கி தான் பயணிக்கும். அது இயற்கை. அது குழந்தையா இருக்கும்போது மண்ணும் கல்லும் பேட்டும் பம்பரமும் இருக்கும். இளம் வயதில் எதிர்பாலினத்தை நோக்கி இருக்கும். வயதா கொஞ்சம் முதிர்ந்தவன பணத்து மேல போய் பயணிக்கும். எனக்கு பணம் வேணும், என் பிள்ளைக்கு சொத்து வேணும், அது வேணும்னா அதுல பயணிக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் இதெல்லாம் அலைஞ்சதுனால உடம்பு போச்சு. உடம்புக்காக சுகர் மாத்திரை காலையில 4, மதிய 4, இரவு 4 அப்படின்னு உடம்பை நோக்கி பயணிக்கும். இதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆன்மாவை நோக்கி பயணிக்காது. அப்ப அறிவித்தால் அறிவிக்கக்கூடிய பொருள் தான் நாம. ஆனா அறிவிக்கிறதுக்கு ஒண்ணு வேணும் இல்லையா? பேரறிவானது ஒண்ணு, அறிவித்தால் அறிவிக்கக்கூடிய பொருள் ஒண்ணு. இது ரெண்டுக்கும் இடையில ஒருத்தர் கொடுக்கணும்னு, அவர் பேர் தான் குருநாதர். முதல்ல நான் ஒரு ஸ்லோகம் சொன்னேன். குஷப்தஹா ஸ்வந்த காரஸ்யாது ரிஷப்தஹா சன்னிரோதகஹா. கு அப்படிங்கிற எழுத்து உன்னுடைய அறியாமையை நீக்குகின்றது. ரு என்கின்ற எழுத்து உனக்குள் இருக்கக்கூடிய ஞானத்தை பிரதிபலிக்கின்றது. யாருக்குமே ஞானம் கொடுக்கப்படவில்லை. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் வந்தேன், இங்க வந்தேன், இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது இல்ல. உங்களுக்கு அறிவு பெறப்படுகிறதா? அறிவு பெறப்படுகிறதா? நீங்க அறிவை பெறுகிறீர்களா? நீங்க படத்துல யோசிக்கிறீங்க. இன்னமும் கேட்டுட்டு வேற மாதிரி கொண்டு போறாரு. நாலேஜ் தானே? இல்ல, அறிவை நீங்க பெறுகிறீர்கள். ஆமா. அறிவை பெற்றால் ஒரு நாள் நீங்க தொலைச்சிருவீங்க. அப்ப இங்க என்ன நடக்குது? அறிவு உங்களுக்குள்ள இருக்கு, அதுல அஞ்ஞானங்கிற மறைத்தல் இருக்கு. அதை நான் விளக்குறேன். உள்ள இருக்கிற அறிவு வெளியாகும். தொட்டனை தூர் மணக்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் ஊரும் அறிவு. எப்படி மணலை தோண்டுனா உள்ளே இருந்து தண்ணி வருதோ, அது போல இந்த கல்வியும் இந்த சத்சங்கமும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவை வெளிப்படுத்துது. நான் அறிவை உங்களுக்குள்ள கொடுக்கல. இந்த தொடைக்கிற வேலையை தான் குருநாதன் நமக்கு செய்யறார். அதனால எல்லோரும் அந்த குருநாதனுடைய வழியில் நாமும் இந்து மதத்தினுடைய முக்கிய கொள்கையான எல்லாத்திலிருந்து விடுதலை ஆகும். குழந்தை பருவத்திலிருந்து, இளம் பருவத்திலிருந்து, வயதான முதிர்ந்த பருவத்து வரையும் எல்லா நிலைகளிலும் என்னென்னலாம் செய்யணும்னா அவைகள் அனைத்தையும் பற்று
பண்ணினாலும் சந்தோஷமா இருக்கணும். கல்யாணம் பண்ணிக்கணும், ஆத்துக்காரி திட்டினாலும் கஷ்டப்படக்கூடாது, விட்டுறணும். அது மேல ரொம்ப பற்று வைக்கக்கூடாது. குழந்தைகள் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா கொஞ்சம் எல்லாம் பண்ணணும். குழந்தைகள் நம்மளை மதிக்கவில்லை என்றாலும் நாம சந்தோஷமா இருக்கணும். பணம் நிறைய சம்பாதிக்கணும், ஆனா பணம் இல்லைனாலும் சந்தோஷமா இருக்கணும். கடைசியா உடல் முடியலைனாலும் உடல் ஒரு தேகம் ஒரு நாளைக்கு புகத்தான் போகுதுன்னு அப்பவும் அதை விட்டு விடுதலை அடைந்து நாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும். அது எல்லோருக்கும் கிடைக்கிறதுக்கு குருநாதர் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். இந்த அளவில் இந்து மதம் இன்றைய அளவில் நம் கைகளில் இருந்து நழுவி கொண்டே இருப்பதினால் முடிந்தவரை குருநாதனுடைய அருளோடு அவைகளை எல்லாம் பிடித்து பழையபடி இந்துசமாகவே நாம் மணர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை நமக்கு நல்கிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம். நான் சொல்றது சொல்றீங்களா? எண்ணியது முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாய். ஓ